இங்க 4 பேரும் ஒண்ணு சேர்ந்து சக்கரவேகன்ற சாவியை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சாவி இருந்தா தான் கிருஷ்ணர் கோயிலுக்கு அடியில இருக்கிற ஒரு பாதாள அறையை திறக்க முடியும். அதனாலதான் அந்த சாவியை தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க 4 பேருமே தொல்லியல் துறையில வேலை செய்வாங்க. அதனால பழங்கால பொருட்களை தேடி கண்டுபிடிக்கிறதா இவங்களோட வேலை. அப்படித்தான் ஒரு நாள் கிருஷ்ணர் கோயிலுக்கு அடியில யாருக்குமே தெரியாத பாதாள அறை இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அந்த பாதாள அறையை திறக்கக்கூடிய சாவி கோயிலுக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லி இவங்க 4 பேரும் சேர்ந்து கோயிலுக்குள்ள தேடுவாங்க. ஆனா உள்ள வந்த இவங்கள ஆளுக்கு ஒரு ஆபத்து துரத்துது. ஒருத்தர் மோகினி பிசாசு துரத்துது, ஒருத்தர் பாம்பு துரத்துது, இந்த லேடிய ஒரு புள்ளன் துரத்துறான். இதெல்லாம் பார்த்த பயத்துல நேரா ஓடுறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ நிக்கிறான். அவங்கிட்ட போனவங்க இனிமே எங்களால இங்க இருக்க முடியாது, நாங்க உடனே கிளம்புறோம்னு சொல்ல, உடனே ஹீரோவோ அங்க பாருங்க ஒருத்தன் நிக்கிறான்னு சொல்ல, அங்க பார்த்தாச்சுன்னா தர்மத்தா பையன் நிக்கிறான். உடனே அவனை அடிச்சு ஒரு ரூமுக்குள்ள பூட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க நார்மலாகி சாவியை பத்தி யோசிக்கிறாங்க. அப்பந்தான் மன்னர்கள் விட்டு போன குழுவை தேடி பாக்குறாங்க. அதுலதான் சாவியை 3 பங்கா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு குளத்துல இருக்கு, இன்னொன்னு கரடங்கிட்ட இருக்கு, இன்னொன்னு கருவறையில இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அங்க போய் எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வந்து சாவியை பாக்குறாங்க. பார்த்தா இவங்களுக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா 3 பீஸுக்கு பதிலாக 4 பீஸா பிரிச்சிருக்காங்க. இதுல உள்ள சென்ட்ரு பீஸை காணோம். அப்பதான் ஹீரோ நல்லா யோசிச்சு பாக்குறாரு. இது எல்லாத்துலயும் இந்திரன் பேர் அடிப்படுது. அப்போ அந்த 4வது பாட்டு இந்திரன் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி நிலா வெளிச்சத்துல பாக்குறாங்க. அங்க பார்த்தா அங்க ஒரு சாவி இருக்குது. அதுதான் இவங்க எதிர்பார்த்த 4வது பாட்டு, சென்ட்ரு பாட்ஸ். உடனே அதை எடுத்து 4 சாவியும் ஒன்னு சேர்த்து ஒரு சாவியா உருவாக்குறாங்க. அதுதான் எதிர்பார்த்த சக்கரவேக சாவி.